கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை இந்த வீடியோ மூலமாக சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்னைக்கு கூட ஒரு ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் செஷன் மாதிரி ஒரு பாடலை நம்ம பாடப் போகிறோம். அந்த பாடல் சொல்கிறது, தள்ளுண்ட நேரங்களில் தனிமையின் பாதைகளில் தயவாய் என்னை தேடி வந்தீர், துன்மார்க்கர் மத்தியில் தயவற்று நிற்கையில் துணையாய் உறவாக வந்தீர். நிறைய நேரங்களில் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும். நம்ம வந்து வேதத்தில் பார்க்கும்போது டேவிட் might have come across this kind of situation. Psalms 42 verse 11 நம்ம பார்க்கும்போது அவர் சொல்றாரு, ஆத்மாவே நீ ஏன் எனக்குள் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? Put your hope in God, for I will yet praise Him, my Savior and my God. என்ன சூழ்நிலை வந்தாலும் I'll yet praise God because அவர் தான் என்னுடைய Savior and my God. இன்னொரு அழகான வசனம் Psalms 34 verse 18ல இருக்குது, The Lord is close to the broken hearted and saves those who are crushed in spirit. நொறுக்கப்பட்டவர்களுக்கு தேவன் சமீபமாக இருக்கிறார், நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை அவர் ரட்சிக்கிறார். இன்னைக்கு கூட நிறைய நேரங்களில் நம்ம அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் வருவோம். இருந்த கடைசி ஹோப் வரைக்கும் லூஸ் பண்ணியிருப்போம். வாட் வி ஹவ் பிலீவ்ட், ஓகே இப்படி நடந்துடலாம், நம்மளோட பிளான்ஸ் எல்லாமே கம் டு an end, இனிமே என்ன பண்ண போகிறோம்? பட் the Bible says, okay, the God who is in us, okay, is greater. அவர் சொன்ன வார்த்தையில் பொய் உரையாத தேவன். ஓகேயா, அவர் வந்து அவருடைய பலத்தினால தான் நம்ம மேற்கொள்ள முடியும். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த வசனம் Philippians 4:13, I can do all things to Christ who strengthens me. Okay, and 2 Corinthians 12:19, my grace is sufficient for you, for my power is made perfect in weakness. இந்த பாடலை கூட சேர்ந்து நீங்க பாடலாம். ஒரு அழகான ஒரு பாடல், தள்ளுண்ட நேரங்களில் தனிமையின் பாதைகளில் தயவாய் என்னை தேடி வந்தீர். தள்ளுண்ட நேரங்களில் தனிமையின் பாதைகளில் தயவாய் என்னை தேடி வந்தீர், துன்மார்க்கர் மத்தியில் தயவற்ற நிற்கையில் துணையாய் உறவாக வந்தீர். தகுதியில்லா எனக்கு தகப்பனாய் மாறினீர், முன்னுரிமை எனக்கு தந்து பிள்ளையாய் மாற்றினீர். தகுதியில்லா எனக்கு தகப்பனாய் மாறினீர், முன்னுரிமை எனக்கு தந்து பிள்ளையாய் மாற்றினீர். என்னை அழைத்தவர் உம்மை உள்ளவர், நீர் கையிடாதிருப்பீர். இம்மட்டும் வந்த நல்ல நேசர், நீர் இனியும் உதவுவீர். ஒவ்வொரு நாளும் உம் கிருபையே என் ஜீவனை காக்குதே. ஒவ்வொரு நாளும் உம் மறைவிலே நான் மகிழ்ந்து வாழ்ந்திடுவேன். ஒவ்வொரு நாளும் உம் கிருபையே என் ஜீவனை காக்குதே. ஒவ்வொரு நாளும் உம் மறைவிலே நான் மகிழ்ந்து வாழ்ந்திடுவேன். ஆபத்து நேரத்தில் அழுகுரல் கேட்டவரே, அரணால் அருகினில் வந்தீர். ஆழியின் ஆழத்திலே அலங்கோலம் கண்டவரே, ஆழகாய் என்னை மீட்க வந்தீர். ஒன்றுமே இல்லா என்னை அலங்கமாய் மாற்றினீர், அன்போடு அழைத்து என்னை ஆளுகை செய்கிறீர். நம்ம கூட வேதத்தில் நம்ம வாசிக்கலாம், ஆண்டவருடைய கிருபையை பற்றி புலம்பல் 3வது அதிகாரத்தில் இருக்குது. ஸோ அதில் பார்க்கும்போது அவருடைய கிருபையினால தான் நம்ம வந்து ஒரு நாளும் His grace is new every morning. ஒரு நாளும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது, நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது அவருடைய கிருபை. எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? ஆபத்து நேரத்திலே அழுகுரல் கேட்டவரே, அரணாய் அருகினில்
எவ்வளோ ஒரு ஆனந்தம் தகப்பனே. உங்கள் வாக்குத்தத்தம் அப்பா, அப்பா நீங்கள் கொடுத்துருக்குற ஒரு வேர்ட்ஸ் அப்பா, அப்பா அதுதான் எங்களுக்கு அப்பா, எங்களுக்கு பலன் அப்பா, வேற எதுவுமே இல்லை. எங்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை தகப்பனே அப்பா, எங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர் அப்பா, அவர் கைவிட மாட்டார். We are not trusting in any அப்பா horses or chariots, எதையும் நாங்கள் நம்பல அப்பா. Our trust is in the Lord அப்பா. அப்பா வேதத்தில் சொன்ன மாதிரி அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் தகப்பனே. Thank you Lord, thank you for all the promises which you have given to us Lord. எங்களை கூட அப்பா தள்ளுண்ட நேரங்களில் நோக்கி பார்த்த தேவன் still with us. நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், நீ கைவிடாதிருப்பீர். இம்மட்டும் வந்த நல்ல எபினேசர், நீர் இனியும் உதவிடுவீர். சொல்லும் ஒரு நாளும் கிருபை, ஒரு நாளும் உம் கிருபையே என் ஜீவனை காத்திடுதே. ஒவ்வொரு நாளும் உம் மறைவிலே நான் மகிழ்ந்து வாழ்ந்திடுவேன். Thank you Lord. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி. Thank you for being with us. Thank you for அப்பா giving us the promises which we can hold. அப்பா நாங்கள் பிடித்து கொண்டு வாழக்கூடிய அந்த வாக்குத்தத்தங்களை எங்களுக்கு கொடுத்துருக்குறீங்க. நன்றி. நேற்றில் கூட இதை பார்த்து கொண்டு ஒவ்வொருத்தரும் அப்பாவுடைய மனதில் இருக்கக்கூடிய காயங்களை நீங்கள் ஆற்றுங்க அப்பா. நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க அப்பா, you're close to the broken hearted அப்பா. அப்பா those who are crushed in spirit, அவங்க கூட பக்கத்தில் நீங்கள் இருக்கிறீங்க என்று நாங்கள் வாசிக்கிறோம். நன்றி. அதனால அப்பா எங்கள் ஜெபங்களை கேட்குறீங்க, எங்களுக்கு உங்களுடைய கிருபையை தந்திருக்கிறீங்க. நன்றி, நன்றி அப்பா. தாழ்த்தி உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்தித்ததில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னமும் எங்களுடைய இந்த எஃபதா மினிஸ்ட்ரீஸ்க்காக நீங்கள் ஜெபிக்கும்படியாக நான் கேட்கிறேன். your prayers means a lot to us. ஸோ எங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. Thank you. God bless you.